2026 மற்றும் 27ஆம் ஆண்டுக்கான மத்திய நிதிநிலை அறிக்கையை நாடாளுமன்றத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று காலை 11 மணி அளவில் தாக்கல் செய்தார். இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு முதல் பட்ஜெட் 1947ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 26ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்டது. அதன் பிறகு பிப்ரவரி மாதத்தின் கடைசி நாளில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவது வழக்கமாக இருந்தது. இந்த நடைமுறை 2016ஆம் ஆண்டு வரை தொடர்ந்தது. 2017ஆம் ஆண்டு இந்த தினத்தை பிப்ரவரி 1ஆம் தேதி மாற்றலாம் என மத்திய அரசு முடிவு செய்தது. தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையிலான மத்திய அரசு இந்த முடிவை மேற்கொண்டது. அதன்படி நடப்பு நிதியாண்டுக்கான 2026 மற்றும் 27ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தார். ஞாயிற்றுக்கிழமை பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவது இதுவே வரலாற்றில் முதல் முறை என்பதான செய்தியும் இருக்கிறது. 1999ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் கடைசி நாளான 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தது. இதனால் பட்ஜெட் தாக்கலை ஒரு நாள் முன்பாக சனிக்கிழமைக்கு மாற்றினார்கள். அப்பொழுது பிரதமராக இருந்த வாஜ்பாய் இந்த உத்தரவை பிறப்பித்திருந்தார் என்ற செய்தியும். ஆனால் இதே இன்றைய தினத்தில் ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் முறைப்படி பிப்ரவரி 1ஆம் தேதி பட்ஜெட்டை தாக்கல் செய்ய வேண்டும் என மத்திய அரசு உறுதியாக இருந்த அடிப்படையில் திட்டமிட்டபடி இன்று காலை 11 மணி அளவில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. பட்ஜெட்டை காலை 11 மணிக்கு தாக்கல் செய்கிற வழக்கமும் 1999ஆம் ஆண்டுதான் தொடங்கியது. அதற்கு முன்பு வரை பட்ஜெட்டை மாலை நேரங்களில் மாலை 5 மணி அளவில் தாக்கல் செய்வது வழக்கமாக இருந்தது. மேலும் 2016ஆம் ஆண்டு வரை ரயில்வே பட்ஜெட்டை தனி பட்ஜெட்டாகவும் தாக்கல் செய்யும் வழக்கம் இருந்தது. அப்பொழுது ரயில்வே பட்ஜெட்டுக்கு பலத்த எதிர்பார்ப்புகள் இருந்த காலங்கள் இருந்தது. ஆனால் அதன் பிறகு பொது பட்ஜெட்டோடு அது ரயில்வே பட்ஜெட்டும் இணைக்கப்பட்டு ஒரே பட்ஜெட்டாக வெளியிடப்பட்டது. இது மட்டுமின்றி 2018ஆம் ஆண்டு வரை சூட்கேஸில் எடுத்து செல்லப்பட்ட பட்ஜெட் ஆவணங்கள் 2019ஆம் ஆண்டிலிருந்து சிவப்பு நிற கோப்பில் எடுத்து செல்லப்படும் வழக்கத்தை நடைமுறைப்படுத்தப்பட்டது. இதுவே 2021ஆம் ஆண்டு முதல் டிஜிட்டல் ஆவணமாக லேப்டாப்பில் சிவப்பு நிற கோப்புகளை வைத்து கொண்டு செல்லும் நடைமுறைகளையும் மத்திய அரசு அமல்படுத்தியது. இந்த ஆண்டு தாக்கல் செய்யப்படுகிற பட்ஜெட் சுதந்திர இந்தியாவின் 88வது பட்ஜெட்டாக இருந்தது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தான் நிதித்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு அவர் வாசிக்கப்பட்ட 9வது பட்ஜெட் இது என்பதும் குறிப்பிடத்தக்கது. பட்ஜெட்டில் இடம்பெற்ற சிறப்பம்சங்களை இப்பொழுது பார்ப்போம். இந்த பட்ஜெட்டில் வருமான வரி தாக்கல் செய்ய எளிமைப்படுத்தும் நடைமுறையை அமுல்படுத்தப்பட்டிருப்பதை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தனது உரையில் தெரிவித்திருந்தார். வருமான வரி தாக்கல் மேலும் எளிமைப்படுத்தப்படும் என உறுதியளித்ததுடன் நிறுவனங்களுக்கு வருமான வரி தாக்கலுக்கான கால அவகாசம் நீட்டிப்பு குறித்த அறிவிப்புகளையும் அறிவித்திருந்தார். தனிநபர் போல நிறுவனங்களுக்கும் வருமான வரி தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தனது உரையில் குறிப்பிட்டிருந்தார். மோட்டார் வாகன விபத்துக்கான வழங்கப்படும் இழப்பீட்டுத் தொகைகளுக்கான வருமான வரியிலிருந்து முழு விலக்கு அளிப்பதாகவும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். குறைந்த அளவில் வரி செலுத்துவோருக்கான புதிய திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்படுவதாகவும் விரைவில் அது அமலுக்கு வரும் என்றும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தனது உரையில் குறிப்பிட்டிருந்தார். ஜவுளித்துறை மேம்பாட்டிற்காக இயற்கை இழைகளின் தற்சார்புகள் குறித்தும் நவீன தொழில் தொகுப்புகள் குறித்தும் கைத்தறி கைவினைப் பொருட்களை வலுப்படுத்துதல், நிலையான ஜவுளி உற்பத்தி மற்றும் திற மேம்பாடு குறித்த 5 அம்ச கொள்கைகளை புதிய திட்டங்களாக நடைமுறைப்படுத்துவதற்காக ஜவுளித்துறை மேம்பாட்டில் புதிய திட்டங்களை அறிமுகம் செய்து வைத்தார். நாடாளுமன்றத்தில் தனது உரையில் இந்தியாவில் முந்திரி மற்றும் கொக்கோவை உலகத்தரம் பிராண்டுகளாக மாற்றும் தனி திட்டத்தை அமுல்படுத்துவதோடு இறக்குமதியை குறைத்து உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்க 2030ஆம் ஆண்டுக்குள் இலக்கு நிர்ணயித்திருப்பதாகவும் பட்ஜெட்டில் தனது உரையில் நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டுள்ளார். வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான அசையா சொத்து வரி குறைக்கப்பட்டிருப்பதாகவும் தனது பட்ஜெட் உரையில் தெரிவித்துள்ளார். வருமான வரி தாக்கலின் போது பொய்க் கணக்கு காட்டினால் 100% அபராதம் வசூலிக்கப்படும் என்பதையும் நிரூபித்திருக்கிறார். வருமான வரி தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் இதுவரை டிசம்பர் மாதம் இறுதி வரை இருந்த நிலையில் தற்போது அதற்கு பதிலாக மார்ச் மாதம் இறுதி வரை நீட்டிக்கப்பட்டிருப்பதாகவும் அறிவிப்பை தெரிவித்துள்ளார். ஏற்கனவே வேளாண் விவசாய இணையதளங்கள் அனைத்திற்கும் AI வசதிகளை இணைக்கப்படும் என்பதான உத்தரவுடன் ICAR உடன் நவீன விவசாய முறைகளை இனி விவசாயிகளின் கைபேசிகளில் பயன்படுத்தும் வகையிலும் டிஜிட்டல் முறையில் புதிய விவசாயத்தை மேம்படுத்தும் புதிய புரட்சி திட்டத்தையும் அறிமுகப்படுத்துவதோடான பல்வேறு திட்டங்கள் குறித்த விஷயங்களையும் நாடாளுமன்றத்தில் தனது உரையில் குறிப்பிட்டுள்ளார். கல்வி மற்றும் மருத்துவ செலவுகளுக்காக வெளிநாடுகளுக்கு அனுப்பப்படும் பணத்திற்கான ஆதார வரியான TCS 5%லிருந்து 2% குறைக்கப்படும் என்றும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மேலும் தனது உரையில் குறிப்பிட்டு பேசிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வரி நடைமுறையில் வெளிப்படைத்தன்மையை
முறையை அறிமுகம் செய்வதில் இந்த அரசு பெருமிதம் கொள்வதாகும். புதிய விதிமுறைகளை சார்ந்த முறைகள் மூலமாக தகுதியான வரிதாரர்களுக்கான சலுகைகளை சான்றிதழ்கள் கிடைக்கவும், இது வரி ஏய்ப்பை தடுப்பதுடன் நேர்மையான வரிதாரர்களுக்கு பெருமை சேர்க்கும் புதிய திட்டத்தையும் அறிமுகப்படுத்தும் முயற்சி என்றும் தனது உரையில் குறிப்பிட்டுள்ளார். புற்றுநோய் உள்பட 12 உயிர்காக்கும் மருத்துவர்களுக்கு சுங்க வரி விலக்குகள் விலக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். தனிநபர் வருமானத்தில் எந்தவிதமான மாற்றங்களும் இல்லை என்பதை தனது உரையில் தெரிவித்துள்ளார். குறிப்பாக தனிநபர் வருமான வரி விகிதத்தில் மாற்றங்கள் இல்லை என்பதான நிலையில் குறித்து 4 லட்சம் ரூபாய் வரை 0% வரி என்றும், 4 லட்சம் முதல் 8 லட்சம் வரை 5% வரி என்றும், 8 லட்சம் முதல் 12 லட்சம் வரை 10% என்றும், 16 லட்சம் முதல் 20 லட்சம் வரை 20% வரி வசூலிக்கப்படும் என்றும், 20 லட்சம் முதல் 24 லட்சம் ரூபாய் வரை 25% வரி என்றும், 24 லட்சத்துக்கு மேல் 30% வரி என்றும் தனிநபர் வருமான வரி விகிதத்தில் பெரிய அளவிலான மாற்றங்கள் இல்லை என்பதையும் அறிவித்துள்ளார். மத்திய பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ள சிறப்பு தகவல்கள், சிறப்பு அறிவிப்புகளால் பங்கு சந்தையில் கடும் சரிவை சந்தித்துள்ளன. மின்சார வாகனங்களை ஊக்குவிக்க லத்தினியம் பேட்டரிகளுக்கு இறக்குமதி வரி ரத்து நீட்டிப்பு. 3 புதிய ஆயுர்வேத மருத்துவ நிறுவனங்கள் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது.